ஒரு கள்ளச்சாரம் குடிச்சு எடுத்துனா இந்த அப்படி 10 லட்ச ரூபா. ஏன்னா அவர் தன்னோட பாக்கெட்ல எடுத்து கொடுக்கல, மக்கள் கட்ட வரி பணத்துல எடுத்து கொடுக்குறாரு. அந்த கள்ளச்சாரம் விற்காம தடுத்துருக்கலாம்ல. இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா இந்த 10 லட்ச ரூபா கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு சரியாயுமா? இந்த மாதிரி இலவசமா கொடுக்கறது, ஒவ்வொன்றும் இலவசமா கொடுக்கறது, 10 லட்ச ரூபா கொடுத்து அப்படியே வாய அடைக்கிறது, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த மாதிரி கேவலமான அரசியல் யார் நடத்துவாங்க, யாரோட ஆட்சியில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சி என்னைக்கு தமிழகத்துக்கு வந்து அன்னையில இருந்து இந்த போதைப் பொருட்களும் சரி, மது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன் கஞ்சா விற்பனைலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. மதுவுக்கு கொண்டு வரணும் கூட பரவாயில்ல, ஒரு கட்டுப்படுத்தி இருக்கலாம். போன வருஷம் அத்தனை சாவு நடந்துச்சு, அப்பயே அலர்ட் ஆயிருக்கலாம். இல்ல இனிமேட்டு கள்ளச்சாராயத்தினால குடிச்சு ஒரு உயிர் போகாதுன்னு சொன்ன முதல்வர் அவர்களே இப்ப 55 உயிர் போயிருக்கே. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதை விட கொடுமைங்க. இந்த கோவலன்னு ஒரு நாய் இருந்துச்சு, அவனு திருச்சி மாவட்டத்துக்காரன் தான். மூடு டாஸ்மாகை மூடுன்னு போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாட்டு பாடிட்டு ஊர் ஊரா சுற்றிட்டு இருக்கிறான் நாய். டாஸ்மாக மூடு. இப்போ இந்த நாய் எங்க இருக்கானே தெரியல. யாராவது பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க, மூஞ்சிலே ஒரு குத்துவோம். முதல்ல இந்த கூத்தாடிகளுக்கு வாய்ப்பு தரதை நிப்பாட்டுங்க. கூத்தாடிகளை நம்புறதை நிப்பாட்டுங்க. இந்த சூர்யா, ஜோதிகா இவங்களுக்கு இந்துத்துவா மட்டும்தான் பேச தெரியும். இப்பெல்லாம் வாயில என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது சித்தார்த்னு ஒரு பரதேசி இருக்கான். அந்த நாயெல்லாம் எங்கேயுமே அவன் படமே நடிக்கக்கூடாது. இனிமேட்டு ஹிந்துத்துவா பத்தி பேசுறதுக்கும் வேற ஏதாவது டிஎம்கே ஜால்ரா அடிக்கிறது மட்டும் முதல் ஆளா வந்து நிக்கிறீங்களா? இன்னைக்கு 55 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கு எவனாவது ஒருத்தர் சினிமா துறையில இருந்து இது பண்ணீங்களா? ஏன்னா உங்களுக்கு பொழப்பு போடணும், ஆளுங்கட்சிக்கு நீங்க ஜால்ரா அடிக்கணும். இல்லைன்னா உங்க பொழப்பு போடாது, உங்க படம் ரிலீஸ் ஆகாது. வெக்க கேடுதலாம். இதெல்லாம் தமிழகத்தில் மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி சாவு நடந்திருக்கா? இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்திருந்தா பூரண மதுவிலக்கே வந்திருக்கும். தயவு செய்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலுமே நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மதுவிலக்கு வேணும், இந்த மாதிரி மரணங்கள்லாம் தவிர்க்கப்படணும். தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அது சாத்தியக்கூடும். தயவு செய்து ஐயா முதல்வர் அவர்களே, நீங்க மக்களுக்கு ஒண்ணு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு இத்தனை சாவுக்கு பொறுப்பெடுத்து தயவு செய்து ராஜினாமா பண்ணிருங்க. முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிருங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஆர் பாஷா, பாஜக மாநில துணைத் தலைவர், சிறுபான்மையினர் அணி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 55 உயிர் போயிருக்கு. இந்த கள்ளச்சாராயம் குடித்து 55 உயிர் போயிருக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ 40க்கு 40 எம்பி நாங்கள் வென்றிருக்கோம், இந்தியாவே பார்த்து பெருமைப்படுதுன்னு போலாரம் சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து கொஞ்சம் கூட ஒரு வேதனை. 55 உயிர் போயிருக்குங்கிற தன்னுடைய நாட்டு மக்கள்ல நம்மளுடைய இந்த கேவலமான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியினால 55 உயிர் போயிருக்குங்கிற கொஞ்சம் கூட ஒரு துக்கமே இல்லாம அதை பார்த்து நம்ம முதலமைச்சரும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அவருடைய எம்எல்ஏ பேச அப்படியே புன்சிரிப்பா இருக்கு அவருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. 55 பேர் இறந்துட்டாங்கிற வருத்தமும் கிடையாது. ஒரு கள்ளச்சாரம் குடிச்சு எடுத்துனா இந்த அப்படி 10 லட்ச ரூபா. ஏன்னா அவர் தன்னோட பாக்கெட்ல எடுத்து கொடுக்கல, மக்கள் கட்ட வரி பணத்துல எடுத்து கொடுக்குறாரு. அந்த கள்ளச்சாரம் விற்காம தடுத்துருக்கலாம்ல. இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா இந்த 10 லட்ச ரூபா கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு சரியாயுமா? இந்த உயிர் போயிடுச்சு, திரும்ப அந்த உயிர் வந்துருமா? இந்த மாதிரி இலவசமா கொடுக்கறது, ஒவ்வொன்றும் இலவசமா கொடுக்கறது, 10 லட்ச ரூபா கொடுத்து அப்படியே வாய அடைக்கிறது, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த மலைப்பகுதியில் காலங்காலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது. சின்ன பிள்ளைய கூட தெரியுங்க, தமிழ்நாட்டில் சின்ன பிள்ளைய கூட சொல்லுவாங்க. ஓரளவுக்கு அறிவு வந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே உள்ள திமுக நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் யாருக்கும் தெரியாதா? ஏன்னா அதுக்கு ஊக்குவிக்கிறதே இந்த அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகள் தானே. அவங்களோட பணம் ரொம்ப நாள் தானே இதே பண்ண முடியும், அரசியலை பண்ண முடியுங்கிற மாதிரி. இந்த மாதிரி கேவலமான அரசியல் யார் நடத்துவாங்க, யாரோட ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சி என்னைக்கு தமிழகத்துக்கு வந்து அன்னையில இருந்து இந்த போதைப் பொருட்களும் சரி, மது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன் கஞ்சா விற்பனைலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. கள்ளச்சாராயத்தில் மட்டும் சாவி இன்னைக்கு இத்தனை பேர் இல்லை, டாஸ்மாகால குடித்து சாவுற நபர்களும் மிக மிக அதிகம். அதுக்கும் சேர்த்து கொடுங்க, பணத்தை கொடுங்க. எத்தனை பேர் செய்வாங்க, கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் செத்து இருக்கான் தெரியுமா? டாஸ்மாகால டெய்லி செத்துட்டு தான் இருக்கான். வாங்க முதல்வரே, நான் கூட்டு போறேன், எங்க திருச்சி மாவட்டத்தில் கூட்டு போறேன். சின்ன பையன் செத்துட்டு இருக்கான். உறையூர் பகுதியில், நான் இருக்கக்கூடிய உறையூர் பகுதியில் 21 வயசு பையன் டெய்லி குடிச்சு செத்தே போயிட்டான். உங்களுடைய அரசு விற்கின்ற இந்த மதுபான கடையில் வாங்கி தரமற்ற நீங்க விற்கிற இந்த, அதுவும் அந்த பேரை பார்க்கணுமே, வீரன், இதெல்லாம் பூரிச்சு போகணும். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? காலங்காலமாக நம்ம தமிழக மக்கள் இவங்க கொடுக்கின்ற 500 காசுக்கும், இலவசமாக கொடுக்குற டிவி, இலவசமாக கொடுக்குற பொருட்கள், இதை நம்பி இவங்க கொடுக்குற பொய்யான வாக்குறுதிகள் நம்பி நீங்க ஓட்ட போட்டு மறுபடியும் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வர வைக்கணும். நீங்க தான் காரணம். தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த இனிமேலாவது கொஞ்சம் சிந்திங்க. எத்தனை உயிர் போயிடுச்சு பாத்தீங்களா? 55 உயிர் போயிருக்கு. சும்மா சாதாரண செயல். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் மதுவிலக்கு கண்டிப்பாக, பூரண மதுவிலக்கு கண்டிப்பாக கொண்டு வருவோம், அதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்தாக இருக்குன்னாரு. கொண்டு வந்துட்டாரா? மதுவிலக்கு கொண்டு வரணும் கூட பரவாயில்ல, ஒரு கட்டுப்படுத்தி இருக்கலாம். போன வருஷம் அத்தனை சாவு நடந்துச்சு, அப்பயே அலர்ட் ஆகிருக்கலாம்.
இல்ல இனிமேட்டு கள்ளச்சாராயத்தினால குடிச்சு ஒரு உயிர் போகாதுன்னு சொன்ன முதல்வர் அவர்களே இப்ப 55 உயிர் போயிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதை விட கொடுமைங்க. இந்த கோவலன்னு ஒரு நாய் இருந்துச்சு. அவனு இந்த திருச்சி மாவட்டத்துக்காரன் தான். மூடு டாஸ்மாகை மூடுன்னு போன ஆட்சியில பாத்தீங்கன்னா அவ்வளோ பாட்டு பாடிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறான் நாய். டாஸ்மாக மூடு. இப்ப இந்த நாய் எங்க இருக்கானே தெரியல. யாராவது பாத்தீங்கன்னா கொண்டு வாங்க, மூஞ்சிலே ஒரு குத்து குத்துவோம். செத்து அந்த மாதிரி நாயெல்லாம் காசுக்கு மாரடிக்கிற நாயெல்லாம் செத்து போயிடணுங்கிறேன். மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி நல்லவங்க மாதிரி ஏமாத்துற அரசியல்வாதிகள்லாம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி இந்த அடுத்த நடிகர்கள் முதல்ல இந்த கூத்தாடிகளுக்கு வாய்ப்பு தரதை நிப்பாட்டுங்க. கூத்தாடிகளை நம்புறதை நிப்பாட்டுங்க. அரசியலுங்கிறது ஒரு புனிதமான பயணம். அது ஒரு தியாகம். தன்னுடைய தொழிலை விட்டுட்டு வீட்டு மக்களை விட்டுட்டு அரசியல் மக்களுக்காக போராட்டம் இறங்குறது தான் இன்னைக்கு தேவை நம்ம நாட்டுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த கூத்தாடிகளை நம்பிக்கிட்டு படத்தில் அவனால் தான் மெயின். அந்த படத்தினால தான் கெட்டு போகிறதே மக்கள். படத்தில் ஃபுல்லாக போட்டு சிகரெட் இல்லைன்னு இருக்கிறது, குடிக்கிறது, அதெல்லாம் பார்த்து வாலிபா இங்கே இப்போ இருக்கிற இந்த படிக்கிற பசங்களும் கற்றுக்குறாங்க. இப்போ என்னடானா வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள். ஏன் அது படத்துல நல்ல அறிவுரை கொடுத்துருக்கலாமே? எத்தனை இளைஞர்கள் உங்களை பார்த்து கெட்டு போறாங்க. இந்த சூர்யா, ஜோதிகா இவங்களுக்கு இந்துத்துவா மட்டும்தான் பேச தெரியும். இப்பெல்லாம் வாயில என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. இத்தனை சாவு நடந்திருக்கு, இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அது சித்தார்த்னு ஒரு பரதேசி இருக்கு. அந்த நாயெல்லாம் எங்கேயுமே அவெல்லாம் படமே நடிக்கக்கூடாது. இனிமேட்டு இந்துத்துவாவை பத்தி பேசுறதுக்கும் வேற ஏதாவது டிஎம்கே ஜால்ரா அடிக்கிறது மட்டும் முதல் ஆளா வந்து நிக்கிறீங்களே. இன்னைக்கு 55 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கு எவனாவது ஒருத்தர் சினிமா துறையில இருந்து இது பண்ணீங்களா? ஏன்னா உங்களுக்கு பொழப்பு போடணும். ஆளுங்கட்சிக்கு நீங்க ஜால்ரா அடிக்கணும். இல்லைன்னா உங்க பொழப்பு போடாது, உங்க படம் ரிலீஸ் ஆகாது. வெக்க கேடுதலாம். இதெல்லாம் தமிழகத்தில் மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு மக்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இனிமேல் அது கொஞ்சம் புத்தியோட செயல்படுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி சாவு நடந்திருக்கா? இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்திருந்தா பூரண மதுவிலக்கே வந்திருக்கும். தயவு செய்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலுமே நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மதுவிலக்கு வேணும், இந்த மாதிரி மரணங்கள்லாம் தவிர்க்கப்படணும். தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அது சாத்தியக்கூறு. கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா எங்கள் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக தான் போறாரு. அன்னைக்கு பூரண மதவிலக்கு கொண்டு வரும். அப்படி கொண்டு வரலனா அன்னைக்கு இதே ஏஆர் பாஷா வந்து நேரில் நின்று கேளு, நீ சொன்னீங்களா ஏன் கொண்டு வரல அப்படின்னு. நான் இவ்வளவு வேகமா பேசுறேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. அத்தனை ஏன்னா தமிழகத்துல இன்னைக்கு இந்த 55 பேர் செத்தது மட்டும் தான் வெளியில வருது. இன்னும் தெரியாத நபர்கள், ஏன்னா என் கண்ணு முன்னாடி இன்னும் பேர்லாம் சொல்ல வரும்ல, எனக்கு கண்ணு நல்ல அவ்வளவு பர்சனாலிட்டியான ஒரு பையன் இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் டாஸ்மாக் குடிச்சு காலையில எந்திரிச்சா 7 மணிக்கு போய் டாஸ்மாக்ல உட்காரான். அவனோட வேலை போச்சு. அவன் வீட்டில் உள்ள சொந்த பந்தம் நகர்த்திட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர், இன்னும் ஒரு சில பேர்லாம் செத்தே போயிட்டாங்க. ஒரு சில பசங்கள்லாம் குறிப்பா அதுவும் திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறையூர் பகுதியில் நிறைய இது மாதிரி நடக்குது. தயவு செய்து ஐயா முதல்வர் அவர்களே, நீங்க மக்களுக்கு ஒண்ணு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு இத்தனை சாவுக்கு பொறுப்பெடுத்து தயவு செய்து ராஜினாமா பண்ணிருங்க. முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிருங்க. இல்லையா மது விலக்கு, பூர்ண மது விலக்கு கொண்டு வாங்க. உங்களால் கொண்டு வர முடியுமா? ஏன்னா கொண்டு வரவே முடியாது. இருந்தாலும் சொல்றேன், உங்க நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மது விலக்கு கொண்டு வாங்க. அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். எங்கள் முதல்வர் நல்லவர், வல்லவர், நானே சொல்றேன். ஆனா இது நடக்க போறதே இல்லை. அதனால நீங்க இது பொறுப்பெடுத்து தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணிருங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.